வழிகாட்டும் மாளிகை பார கருப்புசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகை பார கருப்புசாமிக்கு, குருமகான் ஸ்ரீ பாண்டி சித்தருக்கு, குருமகான் ஸ்ரீ பாண்டி சித்தருக்கு. மாளிகை பார கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேனேன்னு சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. முதல் உத்தரவு டெல்லி. டெல்லி கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைகளுடைய மனநிலைகளால் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கவலையுமாக என்னை காண வந்தீர்கள். ஆனால் உள்மனதில் இருக்கக்கூடிய தாக்கத்தை வெளியே சொல்ல முடியாமல் கருத்து வேறுபாடுகளால் ஒருங்கிணைக்க முடியாத வாழ்க்கையை பெற்று வேதனை அடைந்து துடிக்கிறாங்க. ஆனால் அந்த பிரிவுக்குரிய காலங்கள்லாம் மாறி இப்போ ஒருங்கிணையக்கூடிய நேரம் வந்துருச்சுப்பா. கால்னுட்டு வரலாம். அதனால் புண்பட்டு மனவேதனைப்பட்டு இருக்க வேண்டாம் என்று எழுந்து ஓடிய அந்த பெண்ணின் மனதை போய் பார்த்து சாந்தமாக்கி கொண்டு வந்து ஒன்று சேர்த்து வச்சா போதும்ல. வெற்றியாக்கி தரேன், செம்மையாக்கி தரேன். நல்லா மீண்டும் என்னை மகிழ்ச்சியோடு வந்து பார்ப்பீர்கள். வாழ்க. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, சரி நல்லது. ஓஹோ, ஆ சரி. பட்டுக்கோட்டை பகுதி, பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை எல்லை. இந்த மைக்கு கொஞ்சம் இங்கே தள்ளி வைங்க. இப்போ அந்த மைக்கு கொஞ்சம் தள்ளி வைப்பா. கொஞ்சம் ஓகே, போதும். காலைல வந்துட்டு வரலாம். ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. எத்தனையோ சோதனைகளை தாண்டிய பிறகும் கருப்பசாமின்னு ஒரு வழிகாட்டும் தெய்வம் இருக்குங்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையில் என்னையை பார்க்க வந்திருக்கேன். ஆனால் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு. இந்த பேச்சுவார்த்தையும் சரின்னு சொல்லிட்டு இடையில பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி கட்டளையாக இருக்குது. ஆனால் அடுத்த பேச்சுவார்த்தையில் அந்த பிஸ்னஸை வெற்றியாக்கி தரேன், 3 பகுதியாக விற்பனை ஆகும், உனக்கு அதில் பணம் கிடைக்கும், வெற்றியாகி வருவாயப்பா. வாழ்க. கருப்பசாமி, பெங்களூர் பகுதி, பெங்களூர். அட்ரா 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 சக்கர அட்ரா. பெங்களூர் இளைஞன், காலில் விட்டு வா. ஏய் ஓய் அச்சா பச்சா, நீ யாருடாவன்? அப்பா காலில் விட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இவனுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு மன வருத்தமும் பண நஷ்டமான விஷயங்களும் சட்டப்பூர்வமான விஷயத்தில் குழப்பம் வருமோங்கிற ஒரு சிந்தனையும் உங்கள் உள்ளத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. ஆ இந்தாப்பா. வேறு என்னப்பா வேணும்? அந்த நோயை பற்றி நான் பார்த்தேன். உங்கள் அம்மாவுக்கு உயிர் போகாது, இன்னும் 6 வருஷ காலம் ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தருவேன், ஒரு சின்ன சிகிச்சையில் காப்பாற்றுறதுன்னு கட்டளையாக இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். அதனால் கேன்சர்னு பயந்துடாத. வா பக்கத்தில் எந்திக்க வைக்கிறேன், ஜெயிச்சு தரேன். இந்தாப்பா காப்பாற்றுறேன். போய்ட்டான், உட்கார். சாப்பாடு முடிச்சுட்டு போங்க. கருப்பசாமி, அதே பெங்களூர் எல்லை. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னது யாருக்குப்பா? ஆப்ரேஷன் பெங்களூர். கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம்.
யாருக்குமா கல்யாணம்? மகளுக்கு, மகனுக்கு. நல்ல காலில் விடல பேவில்ல, இன்னொரு தடவைப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான், ஏய் யார் நீ, எங்கே வந்து நிற்கிற? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், அங்கே முனீஸ்வர சாமி ஒரு பக்கம் இருக்கார். அதே மாதிரி இடது பக்கத்தில் அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி போனால் ஒரு மரத்தடிக்கு பக்கத்தில் 2 வீடும் கடையும் இருக்குது. அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். கால் வந்துட்டுவான். கர்மசாமி, ஆமாம் அப்படியா, சரி கரெக்டு. உன் பிள்ளைக்கு சர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்குது. அதனால் இதுவரை பார்த்த வரன்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரும், ஆனால் நடைமுறைக்கு வராது. அந்த அந்த நிலைமை ஏற்படும் என்பது உண்மை. அதனால் அதை மாற முடியுமான்னு கேட்டேன். சிவாலயம் எங்கே இருக்குன்னு தேட வேண்டும். சிவபெருமான் கோயில் எங்கே இருக்குது? இருக்கா? திங்கக்கிழமை அன்னைக்கு மலர் மாலை அணிந்து பாலாபிஷேகம் செய்து விட்டு அங்கே கொடுக்குற விபூதியை கொண்டு வா. கல்யாணத்தை நிறைவேற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமி, அதே பெங்களூர் எல்லை என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தப்பான்னு கேட்டு வந்தது யார்? என்னம்மா பிரிவு வைப்போம்? உங்களை விட்டு போய்ட்டுதா? கால் வந்துட்டுவா. கர்மசாமிக்கு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்ன காலா? அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சரி. உன் பொண்ணு போலீஸுக்கு கூப்பிட்றா, போறியா? போறியா? இப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு வேணுமா? இப்போ அவளுக்கு சனி பகவானுடைய திசை நடக்கு. பிரத்தியாருடைய நட்பில் தலைகுனியை வச்சு போயிட்டா. புரியுதா உனக்கு? வேலை இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கணுமா? கால் வந்துட்டுவான். கர்மசாமி, வெட்டியாகி கொடுக்கலாமா? சரி, ஓகே, வா வாமா. அப்படியே கேட்டு பார்ப்போங்க. அடுத்த உத்தரவு கோயம்புத்தூர் பக்கத்தில் வா. இந்த அப்படி ஜெயிச்சு தரேன், வெட்டியாகி தரேன். கோயம்புத்தூர் குழந்தையை பற்றி யாரோ கேட்க வந்தாங்களா? எந்த குழந்தையை பற்றி கேட்க வந்திருக்கிய? கோயம்புத்தூர் வாங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எல்லை. குழந்தையின் கல்வி ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தவங்க யார்? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, சரி கேட்டு பார்க்குறேன். பையனுடைய வாழ்க்கை, மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். வாப்பா வா. பையனுக்கு என்னப்பா செய்யணும்? முடிய மாட்டுக்கு சொன்னால் வருத்தப்படுவியா? எதுவும் வருத்தப்பட தைரியமான ஆள் தான் தெரியுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பையனுக்கு ஒரு பெண் மீது ஒரு அன்பும் ஒரு பாசமும் தோன்றிக்கிட்டு இருக்கு. அது ஆனால் நிலைக்காது. ஆனால் உன் சொல்லுக்கு உட்பட்ட கல்யாணம் நடக்கிறதுக்கு மாசி சிவராத்திரி வர கால அவகாசம் இருக்குது. அப்பொழுது நடத்தி தரேன், ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் வரலாம். எட்டி இருந்தால் எப்படி கொடுக்கறது? கல்யாணத்தை முடித்து சந்தோஷமாக வந்து சேருங்க. கர்மசாமிக்கு அரே கோயம்புத்தூர் எல்லை குடும்பத்தோடு வந்து பார்க்க வந்த மக்கள். தாயாரங்க? சரி, கால் வந்துட்டு வரலாம். ராமச்சந்திருలు நாவை ராம. ஒரு கோவில் சொந்தமான சட்ட உடைமையில் நீதிமன்றத்திலிருந்து நமக்கு சரியான பதில் கிடைத்த பின்பும்
மனிதர்களிலிருந்து நமக்கு ஒரு சரியான பதிலும் பலனும் கிடைக்கவில்லை. அந்த பலன் கிடைத்து மீண்டும் அந்த தெய்வ ஸ்தலத்தை முழுமைப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம் ஒரு கவலை மனதுக்குள்ளே இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா அப்படியா வரலாம். அந்த கோவில் விஷயம் 2025 7வது மாதத்தில் உங்கள் பக்கத்தில் வெற்றியாக நடந்துடும். அதே போல் ஒருத்தர்கிட்ட இழந்த பல லட்ச பணம் கோடியாக வந்து சேரும். ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும் செல்லக்குட்டி? என்னைக்கு வளமாக குடும்பம் இருக்கும், உன் தொழிலும் உயரும். ஆனந்தமடைவீர்கள் செல்வங்களே, வாழ்க. கர்மசாமி, ஆமாம், அதே கோயம்புத்தூர் எல்லை பெண்ணடியாள். கையாலே என்ன கேட்குறையா? கேட்டுருவோம். வரலாம். என்னம்மா வேணும்? கால் வந்துட்டு வா. நீதிமன்றத்துக்குள்ளே போய் பார்த்தேன். காலங்கள் நீராக ஓடும், அவ்வளோ சீக்கிரம் வெற்றி கிடைக்காது. ஆனால் அதுக்கு முன்னால் 2 பேரையும் பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு கட்ட நீட்டாக 1-2 பேசி முடித்தா போதுமா? பேசி முடித்தா போதுமா? கால் வந்துட்டு வா. என்னப்பா எப்போ? சரி, கார்த்திகை இந்தா கார்த்திகை மாதம் பேச்சுவார்த்தை நடக்கும். சட்டப்பூர்வமான முடிவை எடுத்து ரெக்கார்டோடு வெளியேற்றி தள்ளிடுறேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு ராமநாதபுரம் மாவட்டம், ராம்நாட்டு எல்லை. என்ன சூரக்குடியா? எங்கே இருக்குது ராம்நாட்டு எல்லையாம்மா? நீ வா ஒவ்வா. என்னம்மா அவன் ஊருக்குள்ளே ஒரு குளம் கிடக்கு. என்ன குளம் அது? உன் ஊருக்கு போகிற வெளியில் கொஞ்சம் பனைமரமும் குளமும் இருக்குது. அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வாங்க. இவங்களை புரிய வைக்கணும். எனக்கு வயசாகிடும்னா நான் என்ன செய்ய முடியும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. கோயில். என்னம்மா வேணும் உனக்கு? கண்ணை மூடு பார்ப்போம். கால் வந்துட்டு வா. 3 முறை. உன் பிள்ளைய 3 முறை கோயிலுக்கு கூட்டு வா. மனநிலைகளை திருத்தி தரேன். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புக்கு பிரச்சனை இல்லை, மனதால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. காப்பாற்றி தரேன், ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு திண்டுக்கல் பகுதி திண்டுக்கல் வாங்க. சீக்கிரமா வாங்க. அன்பாலே நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். யார் யார் யார்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை யாருக்கு பாதிக்கப்பட்டுச்சு? என்ன செஞ்சது? கொஞ்சம் பக்கத்தில் வரலாம். உட்கார முடியுமா? உட்காரலாம். மனம் குழம்பாமல் மனத்தெளிவோடு நிம்மதியாக இருந்துக்கணும். பக்கத்தில் வாங்க. கிரக சூழ்நிலைகளால் உயிர் போவதுக்கு பதில் அந்த சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இனிமேல் அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு, உயிர்கண்டம் இல்லாத அளவுக்கு காப்பாற்றித்தரேன். பெரிதளவுக்கு ட்ரீட்மெண்ட்டு நடக்காது, இயல்பாகவே குணமாயிரும்னு உத்தரவு இருக்குது. புரியுதா? அதே மாதிரி
நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் 1.5 வருஷ காலமாக உங்களுக்கு மனவேதனைக்குரியதாகவும் பண நஷ்டத்துக்குரியதாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இதில் பல லட்சங்கள் வெளியில் கிடக்கு, தனக்கு வர வேண்டியது வரலைங்கிற ஒரு வேதனையும் உங்களுக்கு இருக்குது. ஒரு சொத்து சம்மந்தமான மன அதிர்ச்சியும் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தத்தை ரிலீவ் பண்ண முடியலையேங்கிற ஒரு குழப்பமும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. காலில் விட்டுவாங்க, நீ உட்காருப்பா. ஆரோக்கியமானவர்கள் காலில் விட்டுட்டுவான், பார்த்துக்கிடுவோம். கருப்பசாமிக்கு பாசம் என்று எதை சொல்வது? அதனால் ஒரு பெண்ணால் குடும்பம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது எந்த பெண்ணு எப்படின்னு கேட்டால் குழப்பம் வந்துடக்கூடாது, விளக்கம் இல்லை. என்னம்மா சரியா தப்பாம்மா? அதனால் அந்த மனநிலையை திருத்தி நல்ல மனநிலையோடு வாழ வச்சு தாரேன். உன்னுடைய உடம்பை பார்த்தேன், ஒரு சைடில் வாத நீர் இறக்கம் வந்து நரம்பு சுழற்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த காது, இந்த கழுத்து, இந்த புஜம், முட்டு சம்மந்தமான இடுப்புகள் வலி உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த நரம்பியல் பிணி ஈஸியாக சரியாயிரும். எப்படி ஆகும்னு கேட்டேன். அப்படியா? வெங்கடாச்சலபதி வாரார, எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கீங்களா திருப்பதிக்கு? நீ வேண்டுதல் பண்ணியிருக்க? யாருக்கு சரியானா? என் தங்க பிள்ளை காலில் வந்துட்டு வாடா, அண்ணா வந்து நிற்கிறாரு பாருடா. அதான்டா பிள்ளை, உண்மையா இல்லையா? உங்கள்கிட்ட கூட சொல்லாமல் செஞ்சுருக்கான் பார்த்தியா? ஐப்பசி தீபாவளி கழிந்து வளர்பறையிலே செய்வாயாக. பக்கத்தில் வரணும், பக்கத்தில் வரணும், பக்கத்தில் வரணும், பக்கத்தில் வரணும். இன்னும் ஒரு கேள்வி இருக்க இருக்குது. என்ன வேணும்? நான் கையில் அப்போலே பணம்லாம் எடுத்து வச்சாச்சு, கொடுத்தாச்சு. இனிமே பணம் தங்கும், செல்வம் பெருகும். வாப்பா, ஒரு கேள்வி இருக்குடா, சொல்லுடா. என்னடா வேணும்? நான் தொழிலை சீர்படுத்தி தரேன்னு இருக்கேன். 6 மாதம் பொறுமையாக இருந்து ஜெயிப்போம். என்ன சட்டப்பூர்வமாக ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும், அதுக்கு வேண்டிய வழியும் பண்ணித்தரேன். இந்த மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய். கள்ளமில்லாத மகன், கணக்கில்லாத செல்வத்தோடு இருப்பாய். இந்தா, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே குழப்பமாக இருக்குது. அடுத்த சந்திப்பில் தனியாக பேசி தீர்த்துக்கிடுவோம். ஓகே? கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. நாகர்கோவில் எல்லை, நாகர்கோயில். எது பிழை செய்தாலும் ஏழையர்க்கு இறங்கி தீது செய்யாத தெய்வமே, தெய்வமே. தாயும் மகனும். நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. வருக. ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஆடு மாடு வேணுமா? பசுமாடு வேணுமா? ஆடு கிடக்கோ, அது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். ஒருத்தன் தூக்கிட்டு போதுக்கு ரெடியாக இருக்கும், அதான் கேட்டேன். கால் வந்துட்டுவான். சரி 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 சரி, காப்பாற்றிடுவோம். என்னடா தம்பி? வரலாம். வீட்டுக்குள்ள பிள்ளையாரை வச்சு கொஞ்சம் கும்பிட வேண்டியிருக்கு, விநாயகரை. இப்போதைக்கு சனி பகவானுடைய கால சூழ்நிலைகள் சரியில்லாமல் நிறைய பணங்கள் நஷ்டமும் கண்மூடித்தனமான செலவீடுகளும் நடந்து கணக்கில்லாத அலைச்சலும் கவலைகளும் கூடியது. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு கழுத்துப்பிடியிலேருந்து வெளியாக்கி உங்களை 1 கோடியை தொடக்கூடிய நிலைமையில் கொடுத்து விட்டுருக்கேன். அடுத்த மாதம் ஒரு வியாபாரம் ஆகுது, அதில் பாதி அட்வான்ஸ் கிடக்கும், 50 லட்சம் கிடைக்கும். அதையும் வாங்கி அசைச்சிருவோம். கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? கடுவ நீ உட்காருமா, எந்திக்க முடியல. அப்படியா? வேண்டாம்னு சொல்லிடுறேன். இன்னொரு வண்டி வாகனம் எடுக்கணுங்கிறம்மா. சாப்பிட்டு போகணும், 60 போகிறீங்க. சபாஸ். இன்னொரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை உன் உள்ளத்தில் தோணுதுடா. இப்போ வேண்டாம்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. என்னடா செய்ப்புற? வேண்டாம்னா வேண்டாம் தான், உண்மையா இல்லையா?
இப்போ போட்டிருக்க பிளாட்டை பூரா விற்று தந்துடுறேன், அதுக்கு பிறகு என் பேரை போட்டு வண்டியை ஓட்டிக்கா சரிண்ணா. உன் வீட்டுக்குள்ளே குடியேறதேன் கோடி செலவு தாரேன். சும்மா இருக்கேன், கால் வந்துட்டு வா. நீ இந்த வேளை தன்னில் சரி ஆட்டம். உனக்கு பணம் தானேயா வேணும், வேறு என்ன வேணும்? லாட்ரி சீட்டில் வேணுமா, உழைச்சி வேணுமா? வந்தால் போதும்ல, கால் வந்துட்டு அப்போ விழும்போதே சொல்லுதான் என் பணம். அம்மா சரிதானே, அவன் உழைச்ச போது வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், போய் நீதி கிடைக்கும் சரியா? அதே மாதிரி உனக்கு பணத்தை கொண்டு வந்து தர சொல்லுவேன், உன் வாழ்க்கையை நல்லா ஆக்கி தரேன். ஒரு இடம் வாங்கி போடுவேன், அதில் என்ன அறியாமல் எதுவும் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கா, நல்லா இருக்கும், போய்ட்டு வா ஓடு. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் இல்லை. என்னடா நீ உடஞ்சி கிடக்கு, கண்டுபிடி கல்விட்டு வா. வாப்பா வா. என்னையா தம்பி, என்னப்பா என்ன வேணும்? கண்ணை முடுற, இன்னொரு தடவை கால் விட்டு வா. நடந்து போன கதை ஒன்று, நடக்க வைக்கும் நிலை ஒன்று. மகளுடைய மனம் நம் பக்கத்தில் குறையும் குழப்பமுமாக இருக்கிறது. நல்ல வாழ்வை அமைத்து சிறப்பாக அமைச்சு தந்தால் போதும்லா. அவங்க இஷ்டத்துக்கு போகாமல் நம்ம இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். மனமே அடங்கி வா. இந்தா உன் சொல்லுக்கு உட்பட்டு நல்வாழ்வு தொடங்கும், உன் கடனும் தீரும். நல்லாரு மகனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுரை மாநகர். பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. சொத்து சொந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா? என்னடா சொத்து தம்பி? புரியல. கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி. என்ன கோயிலில் வேலை செய்த? ஒரு கோயிலையும் வேலை செய்யலை, பகவானை தரிசிக்கிற. தம்பி உன் மனத்தை அலப்பாயுது, போய்ட்டு வா. ஆதி அந்தம் இல்ல ஜோதியே. வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் ஓகோன்னு வச்சுருந்த உன்னுடைய நிலம் வீடு சம்மந்தமான விஷயங்களெல்லாம் எதிர்பாராத சூழ்நிலையால் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்படாமல் ஆக்கிரமிக்கப்பட்டது போல் அழிந்து விட்டது. இதுதான் உண்மை. அதை மீண்டும் திருப்பி பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் சொற்ப பணம் கிடைக்கும். வாங்கிக்கிறியா? கால் வந்துட்டு வா. ஆனால் முழு பணம் கிடைக்கும்னு நான் சொல்லலை, சொற்ப பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சு பேசு. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாடா. அந்த பணத்தையும் வாங்கி தரேன். அந்த வில்லங்கத்திலிருந்து தீர்த்து உன்னை சமாதானமாக வாழ வைக்க. அதிலிருந்து 27 கிலோமீட்டர் தென் திசைக்கு சென்று வீடு கட்டிக்கா போ. கர்மசாமி நல்லா புரிஞ்சுக்கா. 27 கிலோமீட்டருக்கு அங்கே தென் திசையில் போய் ஒரு மாளிகை அமைச்சு வாழ்ந்துக்கா. நான் வருவேன், கோடீஸ்வரன் நான் வாழ வைப்பேன். ஆனந்தமாக இருக்கு. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் இழுத்துக்கிட்டு கிடக்கு சொத்து. என்னப்பா, யாருக்கெல்லாம் இழுத்து கிடக்கு? கால் வந்துட்டு வா. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை. தம்பி தம்பி மனசு அலப்பா இது. கால் வந்துட்டு வா.
உன் பேரண்டி டாக்குமெண்ட்டு 4 பிரிவாக இருக்குது. அதனுடைய முந்தைய பத்திரங்களை பார்த்தேன். ஈஸியெல்லாம் ஒன்றும் வில்லங்க இல்லை, தெளிவாகவே இருக்குது. பேரண்டி டாக்குமெண்ட் 4 பேர் கைப்பட்ட ஒரு சொத்து, நல்ல இடம். ஆனால் யாருமே குழப்பம் இல்லாமல் வந்து வாங்கிக்கிடுவாங்க. விலை மட்டும்தான் நிர்ணயிக்க முடியாமல் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளோ வேணும்? 1 கோடியே 95 இல்லைன்னா 2 அப்படி அவ்வளோதான் கேட்கியா? 1 கோடியே 62 லட்சம். இந்தா அதுதான் நடக்கும். அதுக்குன்னு தலைகளை நின்னால் நடக்காது. வாங்கி தரேன், அட்வான்ஸோடு என்னையை பார்க்கவா, ஓடிப்போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அதே மதுரை மாநகர் பெண் மகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? யாரம்மா அது? என்னாச்சு, கட்டி கொடுத்துட்டியா? வாழ்க்கை அமையணுமா? கால் வந்துட்டாங்க. விழுந்து கும்பிட்டு ஆனால் காயப்பட்டுறாங்க. நல்ல முறையில் அண்ணியும் ஓய் ஊர் ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம்னு கும்பிடுத, ஒழுங்காக கும்பிடு. பே பே சுவாமியே. மதுரையில் எந்த இடம் உங்களுக்கு? உட்காருங்க. நீங்கள் இருக்கிற பகுதியில் இடது பக்கத்தில் அம்மன் கோயிலும் வலப்புறத்தில் பெரியதொரு விநாயகரும் இருப்பார். இருக்காங்களா? நதியின் கரை ஓரமாக பீச்சம் தாங்க முடியல. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. ஏமாந்துருக்கு. என்னம்மா உன் ஏரியாவில் பூ கட்டுறவங்க இருக்காங்களா? பூ கட்டுறாங்க, ரொம்ப வாசமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சாக்கடை, இந்த பக்கம் பூக்கடை, அப்படி தானே? பார்த்தேன், பக்கத்தில் வா. உன் பிள்ளைங்களுடைய ஜாதகத்தை பார்த்தேன். லக்கணத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குடும்பஸ்தானத்துக்கு இந்த பிள்ளை உதவுமா உதவாதான்னு சொல்லி ஓயாமல் ஜாதக பொருத்தத்தில் சரியில்லை சரியில்லைன்னே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்தா சந்தோஷமாக இருப்பலாம். ஒரே ஒரு விஷயம் நான் கேட்பேன், நீ வருத்தப்படக்கூடாது, நியாயமான பதிலை சொல்லணும், சரியா? 2ஆம் தரத்து மாப்பிள்ளை வந்து இந்த பிள்ளையை கட்டிக்கிடுறோம்னு சொன்னால் நீ ஒத்துக்கிடுவியா? அப்போ கால் வந்துட்டு வா, கட்டி வச்சுருவோம்ப்பா. எந்திரி பாப்பா, எந்திரி எந்திரி, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, உன் சொந்த வீட்டுக்கு போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுதாவா. கும்பிடு, நேரம் வந்துருச்சு, ஓடியா 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 ஓடியா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா கல்யாணம் நடக்க போகுது. மாசி சிவராத்திரிக்கு பின்பு பங்குனி உத்தரத்துக்குள் நிர்ணயமாயாச்சு. ஆனந்தமாகி வாங்க, வெற்றியோடு வாங்க. ஆம்பளை பைய பிறப்பான், வெற்றிவேல் முருகன் பேர் வச்சுக்கோ, சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் தன்னுடைய தொழிலில் இடைஞ்சலும் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தோம். யாருப்பா? என்னடா தொழில் பார்க்குறு? கோயில் நகாஸ் போடுவீங்களா? கால் வந்துட்டாங்க. நமக்கு ஒரு கிரீடம் செஞ்சு காலுங்கப்பா, தங்கத்தில் தங்கத்தில். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். தொழிலெலாம் ஒழுங்காக ஓடத்தான் செய்து அடுத்தவனை நாடி வச்சுருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் நுரையீரலை போய் பார்த்தேன். என்னத்தை பார்த்தேன்? கொஞ்சம் சரியில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. மூச்சு சம்மந்தமான பிணி லைட்டாக ஒன்றை தொற்றுருக்கு. அதில் ஒரு கவலை உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஐயா, அடுத்த வாழ்வு இப்போ இந்த தொழிலை கொஞ்சம் வளமாக்கி தரணும், கடனை தீர்க்கணும். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்னப்பா செய்யணும்? குழந்தை எங்க? குழந்தை இருக்கா? எடுத்து வளர்ப்புமா பெற்று வளர்ப்புமா? சரி, இவಳು உனக்கு என்னடா வித்தியாசமாக இருக்குது?
ரெண்டாம் தரமாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டியா? சரி, உனக்கு ஒரு பிள்ளை வேணுமா? அதுக்கு என்ன செய்ய? காலில் வந்துட்டு வாங்க. எண்ணிலாருந்தவத்தோனி எம்பிய சொல். வரலாம் மக்களே, வாங்க. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்போ அதான் அடுத்தவனை நாடி பார்க்கக்கூடிய தொழிலை பார்த்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவனையே தேடிக்கிட்டு இருக்க, அவ்வளோதானே? எண்ணு. 1 சொல்லு, 2 3 4 5 6 7 8. 8 நாளைக்கு பிறகு 3 பேர் உனக்கு தொழில் கொண்டு வருவான். அதை அப்படியே தொடர்ந்து பிடிச்சிக்கா. இந்தா வெற்றி ஆகிட்டா. நல்லா இருமானே, காசும் தந்தாச்சு, கடனும் தீர்ந்தாச்சு. நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு மேலூர் எல்லையில் போதும். மேலூர் பகுதியா நீங்கள்? மதுரை மேலூர் எல்லை யாருப்பா? குதிரை கடப்படா தடப்படான்னு போகுது, அதான் கேட்டேன். எந்த ஊர் மேலூரில்? சுக்காம்பட்டி. நரியெல்லாம் கிடக்குமாங்க அந்த ஊர் தானே? 18ஆம் சுக்காம்பட்டி. காலை ஒன்று எங்கே எங்கெங்க கண்ணை மூடு பார்ப்போம். ஒரு ஆள் ஞாம் 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 ஞாம். சிவகங்கைக்கும் மருதைக்கும் இடையில் உள்ள ஊர். காலில் விழுத்து வா. எங்கே நீயும் நானும் அங்கே உன்னோடு. வாப்பா. உங்களை முன்னின்று காக்க முதல் தெய்வமே யாரு? கருப்பசாமி தான். உண்மையா? இப்போ என்ன உனக்கு? உன் பிள்ளைய பற்றி என்ன வேணும் உனக்கு? என் வீட்டில் என்ன பங்கு நடந்துச்சு? மயனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கண்ணை மூடுங்க. நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான், எதையுமே நான் குற்றம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெண்வெளியை சார்ந்த உறவினர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு சின்ன பாகுபாடு மட்டும் நம்ம மனதுக்கு பிடிக்காத நிலையாக ஏற்பட்டுச்சு. உண்மையிலேடா, அது அந்த நேரத்தில் ஆமாச்சாமி போட்டுட்டு கடைசி நேரத்தில் காலவாரி உங்களை ஊர் வழக்கில் வந்து அசிங்கப்படுத்தி காசு பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டுங்கிற ஒரு கெட்ட பேரை உருவாக்கி விட்டுட்டாங்க. காலில் வந்துட்டு வா. ஆனால் நீங்கள் நீதியோடு நடந்தீங்க, நியாயமாக தான் நடந்தீங்க. இந்த அவப்பேரை உருவாக்குறவங்களை உண்மையை உணர வச்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு இந்த குடும்ப பெருமையை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? அவனுக்கு வழி பறக்கணும். அந்த விச செடி என் வீட்டுக்குள்ள நீங்க உங்க வீட்டுல கொண்டாந்துட்டிய அந்த விச செடியை அதை புடிங்கி எடுத்துட்டு எனக்கு நல்ல மரமா. நீ அவளை புளிஞ்சு எடுக்கணும் நீ சொல்றத, உன் மகன் என்ன சொல்கிறேன்? எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறேம்மா, நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மான்னு சொல்கிறேன். இப்போ அவனுக்கு வேணுமுங்க, நீங்கள் வேண்டாமுங்க. நான் யாருக்கு பதில் சொல்கிறது? அவனுடைய உள்மனசை பார்த்தேன், செட் ஆகலை. அதனால் இன்னும் 3 முறை என்னையை பார்க்க வாங்க, வெற்றியோட முடிச்சு தரேன். அவங்க வீட்டிலிருந்தே ஒரு விடை வரும், அது உங்களுக்கு சாதகமாகவே வரும். உங்களுக்கு சாதகமாகவே வரும், கவலை வேண்டாம். ஓகே, முடக்காது. போய்ட்டு வாங்க, உட்காருங்க, பார்த்து போ. வந்தது யாருப்பா? உழைப்பு தொழிலை பற்றி வேதனைப்பட்டு வந்தது யார்? நீங்கள் தான். ஓகே, வாங்க, பெரியவர் வந்து உட்காரலாம், கால் வந்துட்டு வரலாம், சாப்பிட்டு போங்க. இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வாங்கண்ணே. நமக்கெல்லாம் அப்படி கிடைச்சா எவ்வளவோ கொடுப்போம்னு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டுறீங்க. இன்னொருத்தரம் காட்டுறாங்க. எல்லார் உள்ளத்திலும் ஓடுறது தான்ப்பா நமக்கு செல்வம். நம்ம ஏன் அதை நினைக்கணும்? உண்மையா இல்லையா? வாங்க 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 வாங்க. அண்ணாச்சி என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை முடுங்க, நான் பார்க்கட்டும். பணம் கட்டியிருக்காங்களா? வருமா? அரசு உத்தியோகம் கிடைச்சாச்சு, கால் வந்துட்டு வரலாம்.
ஏற்கனவே ஒரு இடம் வந்து வேக்கன்சி ஆகுது, அந்த போஸ்டிங்கை போட்டு தரேன், மாத சம்பளம் கோயிலுக்கு வந்துடணும். இந்த தான தர்மத்தில் உயரும் உன் குடும்பம். போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு அடுத்து பேசுவோம். திருச்சியில் எந்த இடம்டா உனக்கு? அப்பா தவறின்னு ஊர் இருக்கா? எந்த ஊருப்பா? காலன்ட்டு வரலாம். ஆ கர்மசாமி, ஆமாம். அப்படியா? இன்னும் 20 நாள் கழித்து வந்து என்னைய பார்ப்பா. என்ன கவலைப்படாத. கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் எல்லை. நாகப்பட்டினம் யாருப்பா? நாகப்பட்டினம் எல்லை. நாகப்பட்டினம் எல்லை, வேதாரண்யம், நாகப்பட்டினம். பைசில் 1, பைசில் 2, பைசில். தஞ்சாவூர் வாங்க, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மனைவியினுடைய ஆரோக்கியம் எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லையா? உன்னுடைய மனைக்குள்ள ஒரு தெய்வ சக்தி வந்து பேசக்கூடிய காலம் வருது, அதை வெற்றியாக்கி தரேன். 2.5 வருஷ காலமாக தொழிலால் வேதனையும் கடனால் தொல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கும். கிரகங்கள் காரணமாக வேறு எதுவும் கோளாறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கிரகங்கள் தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா விருத்தி பண்ணி தாரேன். ஒரு கன்னி தெய்வம் வந்து உன்னை காப்பாற்றி வெற்றி ஆக்குவாங்க. ஆனந்தம் அடைவாய், வாழ்க. இந்த கனி வாங்கிக்கா. கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர். நீங்கள் எந்த ஊர்? அது தஞ்சை மாவட்டமா? பழைய தஞ்சை. இன்னைய தஞ்சை மாவட்டமா? அப்படிங்க, இருங்க வரேன். குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? கால் விட்டு வரலாம். ஆமாம். இது யாரும்மா? இப்போ யாருக்கு என்ன வாழ்க்கையை அமைச்சு தரணும்? இவளுடைய படிப்புக்கு முற்றுப்புள்ளியான நேரம் வந்தாச்சு. ஆனாலும் நீங்கள் வீணாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியாது. வேண்டாம், விட்டுரு. இவனுக்கு வேலையை பற்றி நான் கேட்டேன். ஏப்ரல் மாதத்தில் வேலை உனக்கு கிடைக்கும். அதுவரை எந்த கஷ்டமும் இல்லாமல் மன வருத்தம் இல்லாமல் உங்களை காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வாங்க. இந்தா கடனை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். இவ கல்யாண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. புரியுதா? 6 மாதம் கழிச்சுங்க கூப்பிட்டு வா, மனதுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்த மகனே, மாத சம்பளத்தை சன்னிதானத்துக்கு கொடுத்துடா, ஆனந்தமாக இரு. பணம் கிடைக்கும், போ. கர்மசாமிக்கு கும்பகோணம். கும்பகோணமா உனக்கு? எங்கே கும்பகோணத்தில் எந்த இடம்? கும்பகோணம் சிட்டிக்குள்ள வீடு. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிடையாது. கருப்புசாமி, இவங்களுக்கு என்னது? அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வந்துடுறாங்க. தூரம், ஆனால் ரொம்ப தூரம். நான் வரல, ஆனால் அங்கே வரல. கால் வந்துட்டு வா. பிள்ளை பேர் என்ன பேர்? என்ன செய்யணும்?
காலில் வந்துட்டு வா. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். உன்னை மீறி போய் வாழ்க்கையை அமைச்சுக்கிடணுங்கிற நிலைமையில் மண்டை ஓடிக்கிட்டு இருக்குடா. அப்படி போகணுமா, போக விடாமல் தடுக்கணுமா? தடுத்து தரணும். இவனையும் கூட்டு வந்து கேட்க உனக்கு அறிவு இருக்கா? என் சக்தியால் அவன் மனத்தை அடைக்கிறலாம்ங்கிற நம்பிக்கையில் கூட்டு வந்திருக்க. ஒன்றுவில் கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. விஜயம் என்றாலே பயணம் என்பது பொருள். லட்சுமி என்றாலே செல்வம் என்பது பொருள். செல்வம் ஒரு வீட்டுக்கா சொந்தம் இல்லை, ஒரு வீட்டுக்கால சொந்தம், உலகம் முழுக்க சொந்தம். விஜயம் என்றால் பயணம்னு அர்த்தம். அதனால் அவள் பயணத்துக்கு புறப்பட்டு தயாராகிருக்கா. வாழ்க்கை பயணத்தை நோக்கி 7 பேர் குரூப் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய உறுதுணையில் இவன் மண்டை ஓடிக்கிட்டு உருண்டுக்கிட்டு அலையுது. புரியுதா? இதுவரை தனியை சந்திப்பு பல, அதில் நடந்த பிரச்சனைகளும் பல. ஆனால் இப்போ சட்டப்பூர்வமாக உங்களை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஐடியாவும் தந்திரத்தால் ஏற்பாடு பண்ணி தயாராக இருக்காங்க. அதை அத்தனையும் நீக்கி காப்பாற்றி தரேன். குடி பார்ப்போம். சரி, மாறு. இப்படி ஐம்புலன்களும் மாறு, அறிவும் மாறு, உணர்வும் மாறு, உடனே கட்டுப்பட்டு இரு. ஐம்புலன்களையும் அடக்கியாச்சு, தந்தைக்கு கட்டுப்பட்டுருப்பாயா? போ, வெற்றி உண்டு. எங்கே போனாலும் மூக்கலாஞ்சரடு வாங்கிட்டு இருக்கும், வந்து திரும்பி வந்து உட்காருவா. நல்லா இரு மகளே, ஆனந்தமாக இரு, வெற்றி அடைவாய். நான் திருநாள் மகட்டும் கொடுக்க நான் சாப்பிடாண்டமா, கொஞ்சமாக சாப்பிடுவோம். கும்பகோணம் எல்லை தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது. என்னடா தொழில் பார்க்குறீங்க? கால் வந்துட்டு வரலாம். தம்பி நல்ல கால் வந்துட்டு வா. உட்கார். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இருதார யோகத்தோடு வாழக்கூடிய குடும்பம் உன் குடும்பம். என்ன குடும்பம்? 2 மனைவிகளோடு வாழக்கூடிய வகை உள்ள குடும்பத்தில் உன்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்துருக்காங்க. புரியுதா? அந்த அம்சத்தில் நீ இருக்க. ஆனால் இப்போ சுமார் 1.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய கான்ட்ராக்ட், உன்னுடைய பில்டிங் ஒர்க்கு சம்பந்தமான தொழிலில் ஒரு சரிவும் கூட இருப்பவருடைய பிரிவும் ஏற்பட்டது. அதனால் இப்போ உனக்கு தொழிலை வளப்படுத்த முடியாத நிலையும் அதற்கு தகுந்த பண உதவி கிடைக்காத துயரமும் இப்பொழுது நடக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. அவரே அங்கே நிற்கிற கூட அவரை சொல்லி. இதற்கிடையில் வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பும் மனவேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வெற்றியாக்கி தரேன். வீட்டுக்குள்ளே ஓயாத வாதம் வம்பு நடக்கு. புரியுதா? நீயே கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ பெறுவோமாங்கிற சிந்தனையில் மனதை உழட்டிக்கிட்டு அடையுத. அந்த நிலைகள் இல்லாமல் உன்னை நல்லா வாழ வச்சா போதுமில்லா? வேறு என்ன வேணும்? இந்தா பணத்தை எடுத்துட்டேன், வாங்கியாச்சு, பிடிச்சிக்கா. பொம்பளைகிட்ட போனது வராது, ஆம்பளைகிட்ட போனது வரும். ஓடிப்பா. கருப்புசாமிக்கு சாப்பிட முடிச்சுட்டு பாப்பா, அறவரா பேராத. அதே கும்பகோணத்து எல்லை பெண்ணடியாள் பொம்பளை வந்திருக்கானா? யார்? எந்த ஊருமா? அப்படியா? கால் வந்துட்டு வா. அப்பா அம்மா, வீட்டுக்குள்ளே என்ன தெய்வம் இருக்கு? வச்சு கும்பிடுறீங்களா? என்ன வேணும்? போங்க போலே, வெளிநாட்டுக்கு போகணும். இவ்வளவு தானா? கால் வந்துட்டு வரலாம்.
என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காரா? கட்டிக்காரரு. அப்போ நான் சொல்ல நேரம் அங்கே வந்துடுவாருங்க. வர சொல்லிடுமா? ஓகே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. விசா வர வச்சு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா போதுமா? போதும்ல? இங்கே இருந்தாமனு வச்சுக்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதை தான் நான் பேச போகிறேன். இங்கே இருந்தாம்னா கொஞ்சம் விசாரணை வழக்குன்னு சொல்லி வந்துடும். அதுக்குரிய நிலைமையும் அதுக்குரிய பழக்க வழக்கங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வீட்டில் உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் ஓமனத்தில் இருக்குது. பக்குவமாக வெளியே தள்ளி உட்கார வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. என்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நான் பாஸ்போர்ட்டு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். பையன் அவங்களையும் நான் கூப்பிட்டு போவேன். நீ வருத்தப்படக்கூடாது. என்ன பின்ன என்ன அப்படி போவான். இப்போ காப்பாற்றுறேன். அப்படி ஜெயிச்சுட்டாரேன். நல்லா இருக்கும். இந்த மகளே சந்தோஷமாக. அதே கும்பகோணம் எல்லை உடல் ஆரோக்கியங்கள் பற்றி வருத்தமடைந்தது. என்னம்மா உடம்புல? மங்காத சர்வபிஷ்டமும் கொடுப்பதாமே. கண்ணை முடுக்கா. உன் எல்லையில் பத்திரகாளி பேச்சியம்மன் இருக்காங்களா? வராங்களே 2 பேர். ஐயனாருக்கு பக்கத்தில் வீரனார் இருக்காரா? இருக்கார. உன்னுடைய உடல்நிலைகள் சம்பந்தமாக மனவேதனையும் உன்னுடைய வச்சிருக்கிற பொட்டு சம்பந்தமான குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்குது. பொட்டுனா யாருக்கா? சரியாக சொன்னா கால் வந்துட்டு வா. பம்பரமா சுத்துதாம்ல. அவன் மனநிலையை மாற்றணுமா உடல்நிலையை மாற்றணுமா? உட்காரலாம். பார்த்தேன். உயிருக்கு ஆபத்தான காலங்கள் எதுவும் இருக்கா? அப்படி கர்மத்துக்குரிய நேரமா அல்லது வெறும் சோதனை காலமானு கேட்டேன். சோதனை காலம்தான், கர்மாந்தரத்துக்குரிய காலங்கள் இல்லை. ஆகையினால் உன் மாங்கல்யம் நிலைக்கும். இந்த மகளே சேரும் சிறப்பாக இருப்பாய். இந்த கனியை உன் வீட்டுக்காரரை சாப்பிட சொல்லு. இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு. பத்திர ஆஃபீஸ்லேருந்து உனக்கு நல்ல தகவல் வரும். வாங்கிட்டு என்கிட்ட வா. இந்தா சந்தோஷமாக இருக்கு. கர்பசாமிக்கு 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 திருவாரூர் சொரியெடுக்குதே. கிட்டவா கிட்டவா கிட்டவா. இரண்டு கேள்விகள் உள்ளத்தில் இருக்கிறதப்பா. தம்பி உனக்கு எந்த ஊர்? திருவாரூர் பக்கத்தில் உள்ள ஊர். இங்கே வா. டக்குன்னு எதிர்த்திய. ரொம்ப வேறு உள்ள பையன் பண்ணி இன்னொரு கால் விட்டு வரலாம். கேட்டுருவோமா? கேட்டுருவோம். 2 கேள்வி, 2 வாரம் வாங்கிக்கலாப்பா. என்ன வேணும்? ஒன்று அவ்வளோதான். கால் வந்துட்டு வரலாம். முதல்ல திருமணம் தான் நடக்கும், வேலை பின்னால் தான் நடக்கும். அவ்வளோதான் கேள்வி. நீ கேட்டது 2 கேள்வி, நான் சொன்னது ஒரே பதில். திருமணம் கார்த்திகையில் நிர்ணயமாகும். வெற்றியாக்கி தரேன் ஒரு பிள்ளைக்கு. வேலை 2025 6வது மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். ஜெயிச்சு கொடுவோம். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு போய் உட்காரலாம். மன்னார்குடி பகுதி. யாரும்மா நீங்கள்? யார் நீங்கள் 2 பேரும்?
அத்தானும் அம்மாவும் கால் வந்துட்டாங்க. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். சரி, பக்கத்தில் வராகி அம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? இருக்கா? போய் கும்பிட்டுருக்கீங்களாப்பா? கும்பிட்டுருக்கீங்களா? அந்த அம்மா வாரா? அதான் கேட்டேன். என்ன சொல்லிட்டு வந்தேன்? பையனுடைய காலில் வந்துட்டு வாங்க. அந்த அம்மா நான் வந்து நிற்கிறா பாருடா. பொம்பளைங்க பித்து கொண்ட புடவை பத்தருக்கு புத்திய புகட்ட வரும் தாய்த்து. ஒரு தாய்த்து தர உன் மகனுக்கு கட்டுதியா? ஒரு செம்பு தகட்ட பிரிச்சா சிறையிலே மறைஞ்சிருக்கும் செய்திகளை சொல்ல வரும் தாய்த்து. உன் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன். மகன் திருந்த வேண்டும் என்பதற்காக சில பூஜை புனஸ்காரம் பொருள்கள் இவைகள்லாம் வீட்டில் இருக்கும். ஆனால் எதுவுமே நடக்கலை. புரியுதா? மதம் மாறி கூட ஒரு நண்பரை போய் பார்த்து ஒரு வழி பண்ணி அவன் மைண்டை திருப்பிடலான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். மதம் மாறி அதுவும் நடக்கலை. இது கிரகமா இல்லாட்ட இவன் திட்டம் போட்ட புத்திமதியான்னு கேட்டேன். ஒரு பொம்பளையால் அவன் மதி மயங்கியிருக்கு. அதில் ஏற்பட்ட விளைவு தான் இது. கால் வந்துட்டுவான். கல்யாணம் முடித்த பொம்பளை, புரியுதா? யாரும் வருத்தப்பட்டுறாதுங்க. உண்மையை சொல்லிட்டோம்னு யாரும் வருத்தப்பட்டுறாதுங்க. என்னம்மா புரியுதா உனக்கு? அவன் வயத்துக்குள்ளே மருந்து கிடக்கு. நீங்கள் ஒரு தரம் போய் கட்டாயப்படுத்தி எடுக்க போனீங்களா? பாதி முழுக்க முழுக்க எடுக்கிறதுக்கு அவன் ஒத்துழைக்கலையே. நடந்துச்சா? லேசாக 2-3 எடுத்துகிட்டு பேசாமல் வந்துட்டியே. நீங்கள் நம்புங்க, நான் நம்பலை. அவள் ப்ராட் அடிக்கா, நீ நம்பிக்கிட்டு இருக்க. அப்புறம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தால காலில் விட்டுறான். இப்போ அவன் மனசையும் மதியமும் திருப்பணும். இதனால் பல லட்சங்கள் நஷ்டம். சட்டப்படி விசாரணை, தேவையில்லாத குழப்பம், ஊர் வம்பு. அவன்கிட்ட சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மைனர் ரவுடி மாதிரி அவன் மனத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மண்டையை செவுட்டில் அடித்து திருப்பி தந்தா போதும்லட. கால் விட்டுவா. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. அவன் உள்ளுணர்வை மாற்றினேன். கட்டுப்பட்டுருப்பான். கொஞ்சம் சோமனாம கிடப்பான். பயப்படாத, மடக்கி தந்துடுறேன். பக்கத்தில் வா. இருந்து என்னையை பார்த்து போங்க. ஆத்திரப்படாமல் இருந்து என்னையை பார்த்துப்பா. இப்போ நிலத்துக்கு உத்தரவு இல்லை, மகனுக்கு தான் உத்தரவு. ஆமாம். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. அப்படியா? திருப்பூர் எல்லை, திருப்பூர். கடன்பட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். என்ன யோசனை? கடன் படுறது சரியாக தெரியலையா? திருப்பூரா? கால் வந்துட்டு வரலாம். எதுமோ இடம் வியாபாரம் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. என் பங்கு வரலையே. அப்படியா? அப்படியா? வெங்காயம்லாம் எங்கே இருக்கு? சரி, கால் வந்துட்டாங்க. வணக்கம். உங்களுக்கு திருப்பூரா? சரி சரி. ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா? ஏதோ ஒரு பொண்ணு. அப்படியாடா? அந்த பிள்ளை வேணுமா உனக்கு? கண்டிப்பாக வேணும். ஒரு முடிவுக்கே வந்துட்டான். கண்ணை மூடு, பார்த்துருவான். கண்ணை மூடுறா தம்பி. அவன் வந்து வாழ்ந்தா இவன் கூட நல்லா தாப்பா இருப்பா. கல்யாணத்தை முடிச்சு வை. ஒன்றும் குழம்ப வேண்டாம். இவன் கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணணும், வட்டிக்கு கொடுக்கணும்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்திய ஒரு சில ஆட்களுக்கு. அதெல்லாம் ஒழுங்காக வந்து சேரும். தேவையில்லாமல் நம்ம கொடுக்காத. ஆமாம், வெட்டியாக்கி தரேன். அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கலாம். சந்தோஷமா இரு. ஆமாம். அடுத்து அந்த அம்மா அங்கே வரணும். கூப்பிடுறதா? சரியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன்.